என்னோட பிரீஃப் கேஸ் மாறி போச்சு. என்னோட பிரீஃப் கேஸ் அது நிறைய முக்கியமான பொருட்கள் இருந்துச்சு. 2 10 ரூபாய் நோட் இருந்துச்சு. என்னோட பொக்கிஷத்தை எவனோ கொள்ளையடிச்சிட்டா. இங்க வாங்களே. என்னோட புருஷருக்கானே சரியான கஞ்ச பிஸ்னாரி. ஒரு 20 ரூபாய்க்காக ஏதோ 4-5 லட்சம் தொலைச்ச மாதிரி எப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். இந்த சொட்டை சரியான கஞ்ச பிஸ்னாரி. அவன் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. போங்க போங்க போங்க. காசு, என்னோட காசு, என்னோட காசு. என்னுடைய சேலரி காசு எப்ப கிடைக்கும் பல்ல சார்? என்ன சேலரி? என் சேலரி தரணும். யாருக்கு சேலரி தரணும்? நான் யாருக்கும் சேலரி கீழலாம் கொடுக்க மாட்டேன். என் காசு மொத்தமா திருடு போச்சு. இப்ப என்கிட்ட 1 ரூபாய் கூட கிடையாது. என்னோட பிரீஃப் கேஸ் மாறி போச்சு. இதுல வெறும் பழைய கிழிஞ்சு போன கோட்டு தான் இருக்கு. இந்தா இத வேணா எடுத்துட்டு போ. இந்த கோட்டு எப்படி தானா வந்து என் உடம்புல மாட்டிக்கிச்சு? பல்ல சார், இது ஏதோ அதிசய கோட்டு மாதிரி இருக்கு. இதுல எதுக்காக ஜிஎம்பின்னு எழுதி இருக்கு? இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? இந்த பாக்கெட்ல என்ன இருக்கு? இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் பொல்லா. கஞ்ச பிஸ்னாரி. வேலை வாங்கிக்கிற ஆனா காசு கொடுக்கறது இல்ல. எங்க காசை திரும்ப வாங்காம விட மாட்டோம். இன்னைக்கு அவன் நம்ம கிட்ட தப்பிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன் அவனை. என்னப்பா இவனுக்கு தானா காசு வருது? இது ஏதோ அதிசய கோட்டு போல இருக்கே. கோட்டோட பாக்கெட்ல இருந்து காசு. என்னோட கோட்டை திரும்ப கொடு. மரியாதை என் கோட்டை திரும்ப கொடுத்துரு. என் கோட்டை எனக்கு வேணும். அட, இது அதிசய கோட்டுப்பா. அத மட்டும் அவன்கிட்ட இருந்து புடிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம காசெல்லாம் வசூல் பண்ணிடலாம். எங்க எங்க இந்த கோட்டை? கோட்டை கொடு. நல்லா மாட்டியா? சீக்கிரம் வாங்க. நில்லு. கோட்டை கொடு. கோட்டை கொடு. கோட்டை கொடு. பிடிக்கணும். ஓடிவா ஓடிவா சீக்கிரம் வா. காசு காசு காசு. என்னோட காசு கொடு. என் கோட்டை கொடு. கோட்டை கொடு. அடே, இந்த பல்லா சாச்சாவை தூக்கிட்டு ஓடுறா. பிடிங்க அவனை. இன்னும் வேகமா ஓடுங்க. இன்னும் வேகமா ஓடுங்க. மருமகனே, என்ன காப்பாத்து. அட பல்லா சார், கொஞ்சம் பிரேக் போடுங்க. தேங்க் யூ ஃபார் தி லிஃப்ட் பல்லா சார். என்னாச்சு மாமா? டேய் மருமகனே, நான் இந்த அதிசய கோட்டை எப்ப மாட்டினோ அப்பத்துல இருந்து ஊர் மக்கள் எல்லாரும் என்ன தொலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த கோட்டை கழட்டணும். கரெக்ட். நானும் உங்ககிட்ட அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஐடியா. அம்மா தாயே, யாராவது பிச்சை போடுங்க. மகா பிரபு, பிச்சை போடுங்க சாமி. என்கிட்ட இப்போதைக்கு இது மட்டும் தான் இருக்கு. இத வச்சு எப்படியாவது பசியை தீர்த்துக்கோ. டேய் பல்லா, என்ற மேக்கப் எல்லாம் கெடுத்துட்ட. பகதூர். சாரி பந்துகினி மேடம். அடிச்சா பாரு பாலு. இது ரொம்ப ஆபத்தான கோட்டா இருக்கும் போல. நான் இப்ப என்ன பண்றது சொல்லுங்களேன். வல்ல அங்கிள், இந்த கோட்டை யாரோடதோ அவங்களாலதான் இந்த கோட்டை கழட்ட முடியும். நம்ம அவங்களதான் தேடி ஆகணும். சரி, கோட்டை யாரோடதோ அவங்களே தேடி கொடுத்துருங்க. ஆனா காசு ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துட்டு போ. இங்க பாருங்க பல்லா சார், இந்த கோட்டு யாருதோ அவங்களுக்கு தான் காசு சொந்தம். இதுல இருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அதிசய கோட்டை. என்னோட சூட்கேஸ். என்னோட கோட்.
என்னுடைய கோட்டை யாராவது வச்சிருக்கிறத நீங்க பாத்தீங்களா? யாரோட கோட்? என்ன கோட்? பச்சை கோட், சிகப்பு கோட், மஞ்சள் கோட், வெள்ளை கோட், ஆரஞ்சு கோட், கத்திரிப்பு கோட், இதுல என்ன கோட் வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க. காய்கறி கடையாடா நீ வச்சிருக்க? அது ஒரு அதிசய கோட். அதுல என் பேர் எழுதியிருக்கும், கிரேட் மெஜிஷியன் பாபுலால் புல்புலா. அது நான் தான். என்ன புரிஞ்சுதா? அப்படின்னா நீங்க அந்த அதிசய கோட்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? அந்த கோட்டை திருநது நம்ம சாச்சா தாங்க. அது மட்டும் இல்ல, அவன் அந்த கோட்டை போட்டுட்டு தான் ஊர் முழுக்க சுத்திட்டு இருக்கா. டேய் சீச்சே, அந்த கோட்டை பத்தி எதுக்காகடா இவங்கிட்ட நீ சொல்லிட்ட? அப்புறம் அந்த கோட்டை எப்படிடா நமக்கு கிடைக்கும்? முதல்ல அந்த கோட்டை சாச்சாட்ட இருந்து கலட்டி அதை நமக்கு சொந்தமாக்கணும். அங்கிள், இங்க யாராவது கோட்டை தேடி வந்தாங்களா? எனக்கு தெரியாது, வேற யாரையாவது கேளுங்க. டேய் மருமகனே, இந்த கோட்டு யாரோடதோ அவனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமா, நம்ம அவனை போய் கண்டுபிடிக்க தேவையில்ல. இந்த கோட்டை தேடி அவனே நம்ம கிட்ட வந்துருவான். நல்ல வேளை உயிர் திரும்ப வந்துருச்சு. வந்துட்டியா? நான் ஒன்னும் ஆஸ்ட்ரோநாட் கிடையாது. திரும்ப திரும்ப எதுக்காக என்ன கேலக்சிக்கு அனுப்புற? நான் தான் சாச்சா, ஃபேமஸான டிடெக்டிவ் சாச்சா. அடே நீ ஒரு திருடன். என் கோட்டை நீ தான் திருடி இருக்க. அதுக்கு நான் உனக்கு நிச்சயமா தண்டனை கொடுத்தே தீருவேன். அங்கிள், நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல தம்பி. இப்ப பாரு, நான் இந்த சாச்சாவை பூனையா மாத்த போறேன். மாத்திட்டு இவனை என் கூடவே கூட்டிட்டு போக போறேன். இந்த எலி பூனை விளையாட்டெல்லாம் நிறைய விளையாடியாச்சு. இப்ப உன்னையும் நான் அந்த கேலக்சிக்கு அனுப்பி வைக்கிறேன், பாக்குறியா? என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இங்க பாருங்க மெஜிஷியன் அங்கிள், எங்க மாமா திருடன் கிடையாது. ஆனா நீங்க எங்களை தான் திருடன் நினைச்சுக்கிட்டீங்க. உங்களோட மௌத்தாகன வாயில வைக்கிறேன். முதல்ல மாமாவை காப்பாத்துங்க, அதுக்கப்புறம் உங்களை நீங்களே சரி பண்ணிக்கோங்க. மேஜிஷியன் சார், இப்ப இங்க வரைக்கும் உங்களோட மவுத் ஆர்கன் சத்தம் வராது. அதனால இனிமேலே இந்த கோட்டை எங்களுக்கு தான் சொந்தம். அட இவங்க அவுட் ஆஃப் ரேஞ்ச் போயிட்டாங்களே. இப்போ நான் என்ன பண்றது பத்திஜே? ஐடியா. ஹலோ, டங்கா சாரா பேசுறீங்க? ஆமா ஆமா, நான் தான் பேசுறேன். தி கிரேட் திருடன் டங்கா சார். நான் உங்களுடைய மொபைல் கம்பெனில இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காக நாங்க ஒரு மியூசிக்கல் டியூனை பண்ணிருக்கோம். இது கம்ப்ளீட்டா ஃப்ரீ. நல்லா கேளுங்க சார். யாராவது காப்பாத்துங்க. சாச்சா பத்திஜா, எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். மெஜிஷியன் சார், நான் இவங்க எல்லாரோட கடனையும் தீர்க்க வேண்டியதா இருக்கு. காசு ஒண்ணும் மரத்துல காய்க்கிறது இல்ல,
ஆனா உங்க கோட்ல இருந்து நிறைய வருது. எனக்கு கொஞ்சம் காசு எடுத்து கொடுங்கல ப்ளீஸ். அதனால எந்த பலனும் இல்ல பல்லா சார். அது மந்திர காசு. அது வெறும் கண்ணுல தெரியறது மட்டும்தான். ஆனா அது அப்படியே காணாம போயிடும். காசு மாமா आंटी आंटी चक्कर मकर कटर बटर चाजू बाजू नंदा भतीजा நான் தான் சாச்சா.